ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம 2015 ரிலீஸ் ஆன ரேபிட் டாக்ன்ற த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ராபரி பண்ண 4 திருடங்க கிளம்புறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்க நிறைய பேர் அங்கே கொலை பண்ணதுனால சில பேரை ஹாஸ்டேஜாக பிடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இவங்க சுட்டதில் சில போலீஸும் இருப்பாங்க. அதனால் கடுப்பான போலீஸோ தனிப்படலாம் அமைச்சு இவங்கள பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லை போலீஸ் இவங்களை பிடிச்சாங்களா, அதே நேரம் அந்த ஹாஸ்டேஜ்லாம் இவங்க கிட்டேருந்து தப்பிச்சாங்களா, கிளைமேக்ஸில் என்னதான் ஆச்சுன்றது தான் அந்த படத்துடைய மீதி கதை. சரி வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார போகலாம். படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே வெறி நாய்களை தான் காட்டுறாங்க. அந்த நாய்ங்களை ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அதை தொட போவ அப்போ ஒருத்தவர் வந்து அதுங்க கிட்டலாம் போகக்கூடாது, அதுங்க கடிச்சிரும்னு சொல்லி அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் நேரம் ஏறி ஒரு காரில் போகிறாரு. அப்போது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4:20 மணிக்கு காட்டுறாங்க. இவர் காரில் வந்துட்டு இருக்காரு. அப்போ எஃப்எம்ல நீங்கள் ஒரு விஷயத்த மொதல் டைம் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் மதிக்க தேவையில்ல, உங்களை நீங்கள் மதிச்சா மட்டும் போதும்னு அந்த எஃப்எம்ல சொல்கிறாங்க. அப்போ அதே நேரம் இங்கே இவர் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முகத்தில் பயங்கரமான ஒரு பதட்டம் அவருக்கு தெரியுது. அப்போது அந்த நேரம் இவருக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அதில் இன்னும் 2 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாரு. என்னன்னே தெரியல. அப்போ திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பேக்லேருந்து ஒரு பெரிய கன் எடுக்கிறாரு. அதை எடுத்து வச்சுட்டு இவர் உக்காந்துட்டே இருக்க அந்த நேரம் அங்கே ஒரு போலீஸ் வந்து கதவு தராங்க. எதுக்கு இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து கிளம்புங்க, இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவர் என்னுடைய ஒய்ஃப் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதோ கிளம்பிடுவோன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட போலீஸோ சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்தில் அங்கே கண்ணீர் போகக்குண்டா உழுவுது. என்னன்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் ராபரி பண்ண வராங்க. அவங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ராபரி பண்ண வந்தவங்களோ அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாரையுமே சுட்டு தள்ளிட்டு வேக வேகமாக ஏறி காரில் போயிடுறாங்க. அதனால போலீஸ் சும்மா விடுவாங்களா, இவங்கள காரில் பயங்கரமாக சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த பக்கம் திருப்பினாலும் அங்கே போலீஸ்காராக தான் நிற்கிது. 4 பக்கமும் ரவுண்டு கட்டி இவங்கள துரத்திட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது எந்த ஒரு போலீஸ்காருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்பாடா தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நேரம் யாரோ ஒருத்தவர் கண்ணால் திருப்பியும் சுட ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்து இவங்க பாம்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பாம்பை போட்டுட்டு கார் ஒரு யூட்டர்ன் எடுக்க அங்கே ஒரு காரில் நேராக போய் மோதிடுறாங்க. அதனால லைட்டாக மயக்கமாகி அந்த கார்லேருந்து வெளியே இறங்கி இங்கே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ அதே நேரம் இங்கே படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு மாலில் ட்ரெஸ் ரூமில் நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் இந்த ராபரிஸுமே அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க அங்கே தனித்தனியாக 2 டீமாக பிரிஞ்சிருவாங்க, போலீஸில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒருத்தர் போலீஸை பார்த்துட்டு ஏய் சபரி இதை பாரு, இந்த இடத்த சுற்றி போலீஸாக இருக்காங்க, நான் எந்த மக்களையும் சுடலை, நான் யாரையும் காயமும் படுத்தலை, ஆனால் அவன் போலீஸ்லாம் சுட்டுட்டான், இது நான் சாதாரண விஷயமா, இங்கே என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவர் ஏய் பதட்டப்படாத, என்ன நம்பு, அவன் இங்கேருந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போவ. அப்போ இங்கே போலீஸோ அந்த ரத்தக்கரையை பார்த்துட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணி விட்டுறாங்க. இவங்களோ பேக்லேருந்து கண்ணெல்லாம் எடுத்து அவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்த பூரா சுற்றி சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தா மக்களோ அங்கேருந்து திருச்சி ஓட இங்கே ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அங்கே வந்து ஹீரோயினியை பிணைய கைதி மாதிரி பிடிச்சிடுறாங்க. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவங்கள வச்சு தான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுறாங்க. அப்போ அங்கே போலீஸ் வர இவங்க போலீஸ்கிட்ட ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளியே போயிடுங்க, இல்லைனா நாங்கள் இவளை சுட்டுருவோம்னு சொல்ல அதுக்கு போலீஸோ இதை பாருங்க ஒழுங்கு மரியாதையாக சரண்டர் ஆகிடுங்க, இல்லைனா ஒருத்தன் கூட இங்கேருந்து உயிரோட வெளியே போக முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அவங்க வாயை மூடுங்கடா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம், அமைதியாக போயிடலாம், நீயும் உன்னோட ஆளும் இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்ல ஆனால் போலீஸுமே அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. அதனால பொறுமை இழந்தவங்க நான் 3 என்றதுக்குள்ளார போலனா இவங்களை சுற்றுவோன்னு மிரட்டுறாங்க. அதனால ஒரு போலீஸ் என்ன பண்றாருன்னா 3 என்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை சுட பார்க்க அதுக்குள்ளார இந்த போலீஸ் அவருடைய கையை தட்டி விட இவர் பயத்துல அந்த ஹாஸ்டேஜை சுட்டுறாரு. அதை பார்த்த போலீஸோ எல்லாரும் பின்வாங்குங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாங்க. இவங்களுமே இனிமே பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பிடுறாங்க. அதோட இங்க இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவருடைய பொண்ணுக்காக சாப்பாடுலாம் வாங்க இங்க கடைக்கு வந்திருப்பாரு. பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு காரில் ஏற அதே நேரம் இங்கே இவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீமோட லீடர் சொல்கிறாரு காரை திருப்புன்னு. என்னன்னு பார்த்தா இவர் வயிற்றுல ஒருத்தவங்க சுட்டுட்டாங்க. அதனால் இவர் வயிற்றுலேருந்து ரத்தமாக உழுவ இவர் என்ன சொல்லிடுவார்னா நீங்கள் எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க, நான் அந்த போலீஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களும் அங்கே தப்பிச்சு போவ இவர் தனியாக ஷார்ட் கன் தூக்கிட்டு போய் போலீஸ் முன்னாடி நிற்பார். அவங்களே ஒரு நெத்திலே ஒரே போட்டு சாவடிச்சுட்டு மற்றவங்கள தேடுறாங்க. அதே நேரம் இங்கே இவங்களோ எவனா மாட்டுவான், அவன் காரை திருடிடலான்னு பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் இவர் இங்கே வந்து மாட்டிக்கிறாரு. இவரை பிடிச்சி நிறுத்தி உன்னுடைய கார் எங்களுக்கு வேணும், வண்டியை நிறுத்தாம ஓட்டிட்டே இருன்னு சொல்ல அப்போ ஒரு வண்டியில குழந்தை இருக்கு, என்னை விட்டுருங்க, என்னுடைய குழந்தைக்கு இப்போ சர்ஜரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதை வண்டி எடுக்கிறியா இல்லை குழந்தை இங்கே போட்டு தட்டமான்னு கேட்க அவரும் வேற வழி இல்லாம காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்போ இங்க போலீஸோ இருக்கிற எல்லா கண்ணையும் எடுத்துட்டு அவங்கள தேட கிளம்புறாங்க. அப்ப நியூஸ்ல சொல்றாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ராபரி நடந்துச்சு, அவங்க 4 பேரை கொலை பண்ணிட்டாங்க, இதனால 100 போலீஸ் களத்துல இறங்கியிருக்காங்கன்னு சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அவர்
அவர்கிட்ட சொல்கிறாங்க, காரை ஓட்டிகிட்டே இருக்கணும், எங்கேயுமே நிற்கக்கூடாது, நின்ன உன்னை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. சாயங்காலம் 5:55 சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவர் என்னுடைய குழந்தைய காப்பாற்றணும், எனக்கு 7 மணி நேரம் தான் டைம் இருக்குது, என்னுடைய குழந்தைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, நான் அங்கே தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன், நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க உன்னுடைய பொண்டாட்டி எங்கன்னு கேட்க, குழந்தைக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு உடனே என்னை விட்டு ஓடி போயிட்டா, நான் மட்டும்தான் இப்போ இவளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு சபரி, ஹேய் வின்சென்ட், இவனுடைய பேக் எடுத்து போயிரு, அதில் ஃபோன் இருக்கும், அதை எடுத்து வெளியில் தூக்கி போடுன்னு சொன்ன உடனே அவரும் தூக்கி போட, அப்போ அவர் சொல்கிறாரு, இதை பாருங்க, நம்ம இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்க தேவையில்ல, இவங்களை எங்கேயாவது வெளியே இறக்கி விட்ருவோன்னு சொல்ல அதுக்கு ஒருத்தவர், எப்படி இந்த ஓரத்துலேயே அவங்களை இறக்கி விட்டுறலான்றியா, இவங்க நேராக போயிட்டு போலீஸ்ட்டு சொல்லிட்டா என்ன பண்ணுவா, கம்முன்னு மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, நீ காரை நேராக ஓட்டிட்டு போயிட்டு பார்டரை தாண்டுற வரைக்கும் நீ காரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ நியூஸில் சொல்கிறாங்க, திருடனை போலீஸ் கொண்டுட்டாங்க, மீதி 3 பேர் ஓடிட்டானுங்க. சரியா சாயங்காலம் 4:30 மணிக்கு பேங்க்குள்ளார 3 பேர் வந்து அந்த இடத்துடைய மேனேஜரை மிரட்டி அங்கே இருக்கிற வாலெட்டை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதோடைய மதிப்பு 2 மில்லியன் யூரோஸ். அதை எடுத்துகிட்டு அவங்க வெளியே வரும்போது தான் 4வது ஆள் இவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கான்னு அதில் சொல்ல, அதை நிறுத்துங்க, ஏதாவது பாட்டை போடுங்கன்னு சொல்லி பாட்டை போட்டுட்டு ஒருத்தர் ஜாலியாக ஆடிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்டே லைட்டாக சில்மிஷம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, என்னன்னே தெரியாமல் இவங்க போலீஸ் தான் செக் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இவரை கார்லேருந்து இறங்கி போய், உன்னுடைய பொண்ணுக்கு சர்ஜரி நடக்க போகுது, என்னை கொஞ்சம் சீக்கிரமாக விட முடியுமான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் அங்கே வந்து பார்த்தா அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கானுங்க, ஒருத்த மேலே ஒருத்த அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா அவரோ, என்னுடைய பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும் சார், என்னை கொஞ்சம் சீக்கிரமாக விட முடியுமான்னு கேட்க, அதை கேட்ட போலீஸோ, அப்படியா எங்கே பொண்ணுன்னு கேட்க, அங்கே காருக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்ல உடனே இங்கே இவங்களை காட்டுறாங்க. இங்கே பார்த்தாலும் இந்த பொண்ணு போலீஸை பார்த்த உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருது. அப்போ ஒருத்தர் அந்த பொண்ணை பிடிச்சி அமுக்க, அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வேணா வெளியே போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, ஏற்கனவே பண்ணது போதும், ஆமாம் இதே யாருன்னு சொல்ல அதுக்கு இன்னொருத்தவர், இவனை நம்பவே கூடாது, இவனால் தான் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ஒழுங்காக ஒரு பிளானை கூட போட தெரியலன்னு சொல்ல அதுக்கு சபரி, அப்போ நீ போட வேண்டியதானே பிளானு, நான் சொல்கிறத கேளுங்க, ஒழுங்காக அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இருங்க நானே போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வெளியே இறங்கி போவ, அங்கே பார்த்தாலும் ஒரு போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு, ஏய் இன்னும் எங்களை மாட்டி விட பார்க்குறியா, ஞாபகம் இருக்குல்ல உன்னுடைய பொண்ணை போட்டு தள்ளிவிடுன்னு சொல்ல, அதை அந்த போலீஸ் பார்த்துட்டு, யார் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்க, அதுக்கு இவன் என்னுடைய தம்பி தான், என்னுடைய பொண்ணுக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்ல, அதை போலீஸ் கேட்டுட்டு, சரி ஓகே நான் அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்றேன், என்னுடைய மைண்டு மாறத்துக்குள்ளார சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்றாரு. அப்போ அதே நேரம் இங்கே இவரோ அந்த பொண்ணுடைய மூக்கை அடைச்சி விளையாண்டுட்டு இருக்காரு, சரியான சைக்கோவாக இருப்பார் போல இருக்கு. அப்போ அங்கே அவங்க காரில் வந்து ஏறி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ இது உன்னுடைய குழந்தை, போலீஸ் வந்து கேட்டா நீ அப்படி தான் சொல்லணும், அவளை வேறு ஏதாவது மாற்றிக்கிட்டு சொன்ன சொருவிட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள விட்டுறாரு. இங்கே போலீஸோ அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸில் சொல்கிறாங்க, 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணையும் தான், அந்த பொண்ணு யாருன்னா அவங்க ஒரு டூரிஸ்ட்டு, அவங்க ஷாப்பிங்காக வெளியே போகும்போது அவங்கள கடத்திட்டாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, போலீஸ் இப்போது ரொம்பவே அவங்கள தீவிரமாக தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதே நேரம் இங்கே மணி நைட்டு 7:14 காட்டுறாங்க. அந்த நேரம் இவங்க ஒரு பெட்ரோல் பேங்க்கில் வண்டி நிறுத்தி, ஹேய் நீ போய் அந்த பெட்ரோல் எடுத்து போடுன்னு சொல்ல அவரும் வெளியே இறங்கி போகிறாரு. ஆனால் அதே நேரம் உள்ள அது எல்லாத்தையுமே ஒருத்தர் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ இங்கே உள்ளார இவர் என்னுடைய பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், அது காருக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்ல அவங்களும் போய் எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே இவர் காரை திறந்து எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஊசி போடும்போது இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளார எப்படியும் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படியாவது போய் சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு ஒரு இல்லை, இப்போ என்னுடைய பொண்ணோட உயிரோட என்னால் விளையாட முடியாது, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், இவங்க ரொம்பவே மோசமானவங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க, இதை பாருங்க உங்களுக்கு தெரியாது, இவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கொள்றதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், இவங்களுக்கு நம்மளை பற்றி கவலையே கிடையாது, நம்மளை கொண்டு போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு அவர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இப்போ நம்ம எது பண்ணாலும் அவங்க நம்ம எல்லாரையுமே கொண்டுடுவாங்க, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், நேரம் வரும்போது நான் எதனாச்சும் பண்ணுறேன், நீங்கள் என்ன நம்பலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஊசி போட, அதே நேரம் அவங்க அது எல்லாத்தையும் பக்கத்தில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஊசிலாம் போட்டு முடிச்சுட்டு எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்ல, சரி ஓகே போ, ஆனால் நான் அவன் கூடயே தான் வரும்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் கூடயே வராரு. உள்ளே வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா, பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கன்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வாய மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்ல, அதே நேரம் இங்கே அவங்க வெளியில், இதை பாரு போலீஸ் வந்து நம்மளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க,
நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போறது தான் நல்லதுன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரு வேணாம், நம்ம ஒன்னாவே இருப்போம், உனக்கு பயமா இருந்துச்சுன்னா தண்ணி அடி, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா பிரிஞ்சு போறதை பத்தி யோசிக்காதன்னு சொல்ல, அதே நேரம் இங்க உள்ளார இதை பாரு, என்னுடைய பொண்ணு மட்டும் செத்துச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம், உன்னை நான் அதோட உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு இவரு நீ மட்டும் நான் சொல்ற பேச்சு கேட்டனா மட்டும் போதும், உன்னுடைய பொண்ணு சாவாது, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல, அதுக்கு இவரு நீங்க வேணா வேற காரை எடுத்துக்கோங்களாம், என்ன விட்டுருங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு அவரு பாத்ரூம் போயிட்டியா, வா கிளம்பி போயிட்டே இருப்போம்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது டிவியில இவங்களை பத்தின போட்டோலாம் வந்துருது. அதை அந்த கடைக்காரர் பார்த்துட்டு கன் எடுத்து ஒழுங்கு மரியாதை இங்கே நில்லு, நவுந்த போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு கன்னை நீட்ட, அதுக்கு அவரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கன் எடுத்து அவரை சராமரியா சுட்டு சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க திருப்பியும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய கையில லைட்டா ரத்தக்கரை இருக்கு தொடன்னு. இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த பயமே இல்லாம தான் ஓட்டிட்டு போவாரு. இதுல இருந்தே இவர் ஒரு போலீஸ்ன்றத இங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கார் ஓட்டிட்டே போவ, அப்ப அந்த பின்னாடி இருக்கிற பைத்தியக்காரன் அந்த குழந்தையோட கையை பிடிச்சி திருப்பி திருப்பி விளையாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்து அவரோ என்னுடைய குழந்தையோட கையை விட சொல்லு, அதுக்கு 4 வயசு தான் ஆகுது, ப்ளீஸ்ன்னு கெஞ்ச, அதுக்கு அவனும் அதுக்கு இப்போ என்ன நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிறவரு அந்த குழந்தையோட கையை விடுன்னு சொல்ல, அதுக்கு அவன் கோவமாயி இதை பாரு, நீயும் ஒரு வேலைக்காரன் தான், நீ ஒன்னும் லீடர் கிடையாது, என்கிட்ட நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத, நீயும் ஒரு கொலைகாரன், நீ என்ன சொல்றியான்னு அசிங்கப்படுத்திட்டே வர்றாரு. அதெல்லாம் கேட்டவருக்கு செமகாண்டா ஆகுது. ஆனா இவரால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா ரொம்ப இருட்டிடுது. மணி 8:41 காட்டுறாங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போது 2 போலீஸ் காரை மறைச்சி அவங்கள வெளியே வர சொல்றாங்க. ஆனா இவங்களோ இவரை வெளியே போக சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டோன்னு அனுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற போலீஸோ ஒருத்தவருடைய முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சு, எல்லாரும் கையை தூக்குங்க, போலீஸ் எனக்கு பேக்கப் வேணும், சீக்கிரமா ஆள் அனுப்புங்கன்னு சொல்ல, அதை பார்த்த ஒருத்தவனும் வேக வேகமா கார்ல இருந்து வெளியே இறங்கி டிரைவர் சீட்ல உட்காந்து ஒரு போலீஸ் அடிச்சு தூக்கிடுறான். அதுக்கப்புறமா இவங்க நைட்டு 9:30 மணிக்கு ஒரு நதிக்கரை ஓரத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப சபரி கிட்ட அவர் சொல்றாரு, எனக்கு இப்போ மேல நம்பிக்கை வந்துருச்சு, நீ என்னோட பொண்ணை காப்பாத்திடுவான்னு சொல்ல, அதுக்கு அவரு சிரிச்சுட்டு எப்படி இப்ப மட்டும் நம்பிக்கை வந்துச்சு, என்ன காரணம்னு கேட்க, அதுக்கு அவரு எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு இறந்துருச்சு, உங்களுடைய பொண்ணுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கிட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே சிறந்த நாள், அதே மாதிரிதான் நீ பேங்க்ல இருந்து ஃபுல் பேக்ல பணத்தை எடுத்துட்டு வரும்போது சந்தோஷமா இருந்திருப்ப, ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா நீ என்னுடைய கார்ல ஏறுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் கெட்டவங்களாம் கிடையாது, உன்னை சேர்ந்தவங்களாம் கேங்ஸ்டர்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீ ஆள் பார்க்க நல்லவனா தான் தெரியுறேன்னு சொல்ல, அதே நேரம் இங்க இவங்களோ இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இதை பாரு இவங்க கூடலாம் நீ இருக்காத, கடைசியில நீ செத்துதான் போகணும், நீ இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறியா, உனக்கும் ஒரு பையன் இருக்கான் தானே, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, நான் என்னுடைய ஹனிமூனுக்காக தான் இங்க வந்தேன், இப்படி மாட்டிக்கிட்டேன், எனக்கும் குழந்தைய பெத்துட்டு வாழணும்னு ஆசையா இருக்காதா, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அப்ப அந்த நேரம் வின்சென்ட் அவரை கூப்பிட்டு அவகிட்ட பேசாத அப்படின்னு இவரு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரமும் இவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதை பார்த்த சபரியோ உங்களுக்கு கொடுத்தது ஒரு வேலை, அதை கூட உருப்படியா பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு பலார்னு கண்ணத்திலே ஒன்று விடுறாரு. அதுக்கப்புறமா வின்சென்ட்டோ டார்ச் லைட்லாம் எடுத்துட்டு கோவத்துல வேக வேகமா அந்த பொண்ணை தேடிட்டு போவ, கிட்டத்தட்ட அந்த பொண்ணை பிடிச்சிடுறாரு. அந்த பொண்ணும் அங்க வேக வேகமா ஓட, கரெக்டா அவங்க வெளியே போற நேரம்னு பார்த்து அங்க அவங்கள லாக் பண்ணிடுறாங்க இவங்க எல்லாருமே. அப்புறமா அவங்கள தூக்கி கார்ல போட்டுட்டு திருப்பியும் கார்ல போறாங்க. அப்ப நியூஸ்ல திரும்பவும் 2 போலீஸ் இறந்துட்டாங்க. அவங்க தப்பிச்சு போன 5 மணி நேரத்துல 7 பேரை கொலை பண்ணிருக்காங்க, 5 பேரை படுகாயமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடத்தப்பட்டவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் இன்ஃபர்மேஷன் தராங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் தரதா வேற சொல்லியிருக்காருன்னு அந்த நியூஸ்ல சொல்ல, அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஒரு வீட்டாண்ட போய் காரை நிறுத்திடுறாங்க. அங்க பார்த்தாலோ பயங்கர கூட்டமா இருக்கு, எல்லாரும் நெருப்பெல்லாம் கையில் எடுத்துட்டு ஊர்வலம் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அவங்களோ இவங்கள வெளியவே போட மாட்டாங்க, நீங்க இங்கதான் இன்னைக்கு நைட்டு இருந்தாகணும், இது இந்த ஊருடைய வழக்கம், இருந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கு சபரியோ எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் இங்கேருந்து வெளியே போய் ஆகணும், எங்களை தயவு செஞ்சு வெளியே விடுங்கன்னு சொல்ல, இல்லைன்னா நாங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்படியா, பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, வேணா நாங்களே ஃபோன் பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதனால கோவானவரோ கன் எடுக்கலான்னு போறாரு. உடனே கார்ல இருந்தவங்க அதை பார்த்துட்டு அவரை பிடிச்சி, இதை ஒரு கன்னெல்லாம் எடுக்காத, ஏற்கனவே அவங்க எல்லாருமே கையில கத்தியோட சுத்திட்டு இருக்காங்க, இவங்க மேல கையை வச்சா நம்ம செத்துருவோம், கம்முன்னு வான்னு சொல்லி அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அதே நேரமும் இங்க இவங்க ஒரு வயசானவரை பார்த்து இங்க பாருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, அதுக்கு அவரோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க இங்கேயே நின்று அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க, இங்க ஹீரோயினியும் இவர்கிட்ட என்னை விட்டு நான் போயிடுறேன் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. அதை பார்த்து அவரோ உனக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதான்னு பயங்கரமா கோவப்படுறாரு. அப்ப அதே நேரம் அங்க ஒருத்தவங்க குழந்தை பக்கம் ரொம்ப அழகா இருக்கே, தூங்கிட்டு இருக்கேன், நான் வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமா, நீங்க இங்க ஜாலியா ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுங்களான்னு சொல்லி குழந்தைய உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு, அவளை நானே வச்சுக்கிறேன்னு சொல்ல, அவங்க அதெல்லாம் கேட்காம பரவாயில்லங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால சபரி அவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, அவளை வாட்ச் பண்ணு, தப்பிக்க ஏதாச்சும் ட்ரை பண்ணா யோசிக்காம அவளை போட்டு தள்ளிட்டு வந்துருன்னு சொல்ல, அவரும் அதே மாதிரி உள்ள வராரு.
அங்கே வந்தாலோ குழந்தைக்கு ஜுரமா இருக்கு, இருங்க நான் ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு வரேன்னு அவங்க போவ. அதே நேரம் இங்கே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு அந்த பாப்பாவுக்கு போட போவ. அப்போ அவர் சொல்றாரு, நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் உன் மேலே நான் கண்ணு வச்சிருப்பான், மறந்துடாதன்னு சொல்லி அனுப்புறாரு. இங்கே உள்ள வந்து இந்த பாப்பாவுக்கு ஊசி போட்டுட்டு இருக்கிற இதே நேரம் அங்கே வின்சென்ட் என்ன பண்ணுவான்னா அந்த பணம் இருக்கிற பேக் எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். அதை பார்த்த சப்ரியோ அவரை சேஸ் பண்ணிட்டே ஓட. அப்போ அதே நேரம் இங்கே டிவியில் இவங்க 3 பேர் ஃபோட்டோவுமே காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு திருட்டு முழிக்கிறாரு. ஏன்னா இவங்க அந்த நியூஸ் சேனலில் பார்த்துட்டாங்கன்றதுனால தான் இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாட்டியவே பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த நேரம் அவங்களுடைய பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்து ஒரு டிவி சேனல் எடுத்து மாற்றிட்டு கம்மன் நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் டிவியே ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே வின்சென்ட்டை சபரி தேடிட்டே இருக்காரு எல்லா இடத்துலையும். ஆனால் எங்கே தெரியுமே அவரு கிடைக்கவே இல்லை. அதனால இவர் அவங்க இருந்த காரில் போய் பார்க்க அங்கே அவர் நின்றுட்டு இருக்காரு. கன் எடுத்து சுடலான்னு பார்த்தாலும் இவருக்கு மனசு வரல. ஆனால் வின்சென்ட்டோ அவர் கன் எடுத்து சுட வர அதுக்குள்ளார இவர் அவர் சுட்டுறாரு. அப்போ அதே நேரம் இங்கேயோ இவங்க சொல்கிறாங்க, நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன், நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணால் போதும்னு இவங்க சொல்ல. அதுக்கு அவர், போலீஸுக்கு கால் பண்ணிட்டியா, அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும், ஒருவேளை போலீஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்க நம்ம தான் கால் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த இடத்துல நம்மளை சாவடிச்சிருவாங்க, வா நம்ம கிளம்பலான்னு சொல்ல. அப்போ அங்கே அந்த நேரம் இவர் வந்துடுறாரு. இவர் வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பணும் வாங்கன்னு சொல்ல. அதுக்கு அவங்க வர முடியாது, அவங்க கதையோட முடிஞ்சதுன்னு சொல்ல. அதை பார்த்து அவரோ கன் எடுத்து நீட்டி வெளியே போன்னு சொல்லி துப்பாக்கி முனையில் வச்சு அவங்கள வெளியே கூட்டிட்டு போறாரு. ஆனால் அவங்க வெளியே போகாம சொல்றாங்க, நீ எங்களை சுட்டுருவியா, சுட்டனா நீயும் செத்த, எங்க சுடு பாப்போன்னு சொல்ல. அவரு தங்கிட்டே நிக்கிறாரு, அவரால் சுடவே முடியல. அதே நேரம் இங்க இவங்களுமே ரொம்ப பயத்துல உக்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவரு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த இன்னொருத்தவரு குழந்தைய அங்க வச்சுட்டு இன்னைக்கு அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்க வர அவர் இவர் கண்ணத்திலே அரைஞ்சிடுறாரு. ஆனா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரிக்கோள் எடுத்து காலில் குத்த இவரோ கீழே விழுந்துடுறாரு. இவரு திரும்பி எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது அவர் ஒரு கண்ணாடி எடுத்து ஒரு தலையில அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியில ஓடி போயிடுறாங்க. போய் கார் எடுக்க ட்ரை பண்ணும்போது இவர் அவங்கள கன் பாயிண்ட்ல வச்சு அங்கேயே நில்லுங்க இல்லைன்னா போட்டு தள்ளிடுவோன்னு சொல்ல. அந்த நேரம் அந்த இடத்துல அந்த 2 பேர் வந்து, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவங்கள விடுன்னு சொல்ல. உடனே இவர் வந்து அந்த 2 பேருமே சுட்டு சாவடிச்சிடுறாரு. இவரை ஹீரோயினி ரொம்பவே ட்ரிகர் பண்றதுனால இவருமே ஒரு பேட் கேரக்டரா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு. அதே நேரம் இங்க உள்ளார காட்டுறாங்க, இவங்களையுமே சுட்டு சாவடிச்சுட்டு தான் இவங்க வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க காரெல்லாம் எடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப சபரி சொல்றாரு, இதை பாரு, நம்ம 2 பேரு ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும், ஏன்னா நமக்கு இப்ப வேற வழி இல்லை, இவனும் நம்ம பணத்தை எடுத்துட்டு ஓட பார்த்தான், அதனால இவன் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வின்சென்ட் கிட்ட சொல்றாரு, நீ என்ன நினைச்ச, என்னுடைய பையத்துக்கிட்டே இங்க உயிரோட ஓடிடலான்னு நினைச்சியா, சாவுடா நாயேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாரு. பேசி பேசி கழுத்து அறுத்துட்டலன்னு சொல்லி மூக்குலே நாள் குத்து குத்திட்டு காரை ஓட்டுறான்னு சொல்ல அவரும் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப சபரி சொல்றாரு, நீ நான் சொன்னதை கேட்டா மட்டும் போதும், நான் உன்னை உயிரோட விட்டுருவேன், உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா, நீ ஒரு கோலை, நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், என்னுடைய பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன், இப்பயாச்சும் நான் சொல்றது கேளுன்னு சொல்ல. அதுக்கப்புறமா இவங்க ஒரு நதிக்கரை ஓரமா வண்டியை நிறுத்திட்டு சபரி என்ன பண்ணுவாருன்னா கார்ல இருந்து இறங்கி செடிக்கிட்ட போயிட்டு பாப்பாரு. அங்க பார்த்தா நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்லாம் இருக்கும், இவங்க முன்னாடி செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் கிராக்கர் மாதிரி ஒன்ன கீழே போட்டுட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு லைட் மாதிரி தெரியுது தூரமா. அதை பார்த்த இவரோ கார்ல இருந்து வெளியே இறங்கி வராரு. வந்து சரி இவங்களை என்ன பண்றதுன்னு கேட்க அதை அவர் கேட்டுட்டு கார் கிட்ட வந்து பணப்பையெல்லாம் எடுத்துட்டு அங்க போறாரு. அப்ப அதே நேரம் இங்க இவரோ கார்ல கன்னு இருக்கும், அதை எடுக்க ட்ரை பண்றாரு. அவர் அதை எடுக்கிறத பின்னாடி வின்சென்ட்டுமே பாத்துறாரு. ஆனா அவரால் எதுவுமே பேச முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அப்ப இவரோ அங்க வந்து காரை திறந்து விட்டு அவரை கீழே தள்ளி விட்டுறாரு. சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருந்த இவரோ அந்த நேரம் கரெக்டா வெளியே இறங்கி இவருடைய கழுத்துலயே கத்தியால குத்திட்டு சபரியுமே கொலை பண்ணிடுறாரு. சபரியை கொலை பண்ணிட்டு இவங்க கிட்ட வர இவங்கள பார்த்தாலோ இவங்க நெஞ்சில் ஒரு புல்லட் பாஞ்சிருக்கும். இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா இவங்களையுமே போட்டு தள்ளிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த அந்த பணப்பை எடுத்துட்டு அங்க வந்து இவர் மட்டும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா சனிக்கிழமை காலையில காட்டுறாங்க, இவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது நியூஸ்ல ஒன்று சொல்றாங்க, அந்த ராபர்ஸ் இது வரைக்கும் 10 பேரை கொலை பண்ணியிருக்காங்க, இனிமே அந்த உமன் ஹாஸ்டேஜா தான் இருக்காங்க, போலீஸ் இன்னும் தீவிரமா அவங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் சொல்றாங்க. ஒரு 4 வயசு குழந்தைய ஒருத்தவன் கடத்திட்டு போயிட்டான். அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது அவன் அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளவு பணம் தரணும், இல்லைன்னா உங்க குழந்தைய ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய பொண்ணுன்னு சொல்ல அப்பதான் நமக்கு அந்த குழந்தைய காட்டுறாங்க. அதே நேரம் இவருடைய முகமே அப்படியே மாறுது. அப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க இவனுமே ஒரு திருடன் தான். அதனால தான் இவன் அவங்க கிட்ட இருக்கும்போது பயப்படாம ரொம்ப கேஷுவலாவே பேசிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு இவன் அடிக்கடி ஒரு ஊசி போட்டிருப்பான் இல்லையா, அது வந்து மெடிசன்லாம் கிடையாது, மயக்க ஊசி. அந்த குழந்தை எந்திரிக்க கூடாதுன்னு அடிக்கடி இந்த மாதிரி ஊசி போட்டு தூங்க வச்சிருப்பான். இப்போ இவன் அந்த குழந்தையோட கார்ல தப்பிச்சு போவ அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இவனை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையன்றதெல்லாம் நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.